ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜாஸ் சமையல். உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையாரோ மற்று. இன்றைக்கி நம்ம 2 விதமான சட்னி செய்ய போகிறோம். வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 விதமான சட்னி நம்ம செய்கிறதுக்கு முதலாவது மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம், அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இன்னும் கூட நமக்கு ஒரு 2 வெங்காயம் போட்டால் சரியாக இருக்கும். அதுக்கு இந்த 2 வெங்காயம் போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சரியாக இருக்கும். போட்டோம்னா 3 தக்காளி போட்டுட்டு அதில் 2-3 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாய். இந்த பச்சை மிளகாய் எதுக்குன்னா அதனுடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக நம்ம அந்த பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல வாசனையாக, அது ஒரு விதமான வாசனையாக நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பச்சை மிளகாய், நான் எங்கள் வீட்டில் எந்த சட்னி அரைச்சாலும் ஒரு பச்சை மிளகாவாவது அதில் நான் ஆட் பண்ணிப்பேன். சரிங்களா? அதுக்கடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளும் நம்ம அதிலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு நல்லா தாளித்து நம்ம அதை கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது வேர்க்கடலை சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு அதில் உப்பு, பூண்டு, அப்புறம் மிளகாய் வத்தல், தேங்காய், புளி இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணலாம், நல்லா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம நல்ல ஒரு சில பேருக்கு சொரன்னு தேவைப்படும், சில பேர் இதுவாக வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கணும். கடுகு, பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.